காது குத்தல் விழா. காதுக்கு ஒரு விழா, காதணி விழா. அதை மிக ஆடம்பரமாக ஏழைகள் முதல் பணக்காரன் வரை அவரவர்கள் தகுதிக்கேற்ப சிறப்பாக செய்கிறார்கள். காது குத்தல் விழாவிற்கு தாய்மாமன் மடியில் அமர வைத்து மொட்டையடித்து காதிற்கு ஒரு நகை போடுகிறார்கள். அப்பொழுது தலையும் காதும் சிறப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு கழுத்துக்கு ஒரு விழா, திருமண வைபோகம். திருமண வைபோகத்தில் கழுத்தை சிறப்பித்து கழுத்துக்கு தாலி கட்டுகிறார்கள். அதே சமயம் கால் விரல்களுக்கும் மெட்டி அணிவித்து கால் விரல்களையும் சிறப்பிக்கிறார்கள். அதன் பிறகு வளைகாப்பு. வளைகாப்பில் வயிறையும் கைகளும் சிறப்பிக்கப்படுகிறது. கை நிறைய வளையல்கள் போட்டு கை விரல்களை சிறப்பிக்கிறார்கள், கையை சிறப்பிக்கிறார்கள். கை விரல்கள் கூட கிறிஸ்தவ மதத்தில் சிறப்பிக்கப்படுகிறது. திருமணத்தில் மோதிரம் மாற்றி அந்த விரல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தந்து சிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மூக்கிற்கு மட்டும் ஒரு விழா எடுப்பதே இல்லை. யாரும் முக்கியத்துவம் தந்ததாக எந்த சங்க காலத்திலும் இந்த காலத்திலும் கூறப்பட்டதே இல்லை. ஆனால் மூக்கிற்கு மூக்குத்தி அணிய வேண்டும் பெண்கள் என்று இருக்கிறது. ஆனால் மூக்கிற்கு ஒரு விழா எடுக்கவில்லை. காதிற்கு தாய்மாமன் மடியில் அமர வைத்து காது குத்தும்போது மூக்கிற்கு தாய் மடியிலாவது அமர வைத்து மூக்கு குத்தி இருக்கலாம். ஆனால் மூக்கிற்கு விழா எடுக்கவில்லை. அது ஏனோ தெரியவில்லை. ஆனால் மூக்கில் உயிர் வாழ நம்மளுக்கு முக்கியமான உயிர் சுவாச நாடி மூக்கின் வழியாகத்தான் வருகிறது. அப்பேற்பட்ட இந்த மூக்கிற்கு ஒரு விழா எடுக்கவில்லை. அதன் பிறகு ஒரு திருமணமோ எங்கேயோ நாம் கிளம்பும்போது முகத்திற்கு கூட அப்பொழுது நாம் ஒப்பனை செய்வோம். அப்போது மூக்கிற்கு என்று தனியாக எந்த ஒப்பனையும் செய்ய மாட்டோம். காதிற்கு பெரிய தோடு, கண்களுக்கு மை, மஸ்கரா, ஐலைனர். ஆனால் மூக்கிற்கு மட்டும் போட்டிருக்கும் ஒரு ஒற்றைக்கல் மூக்குத்தியோ இல்லை எந்த மூக்குத்தியோ அதை மாற்றி போடுற ஒரு அவசியம் கூட இருக்கு. நான் முக்கியத்துவமே தரதில்லை. இது ஏன் எனக்கு நிறைய நாளாக இது ஒரு டவுட்டு. இது ஏன் மூக்கிற்கு நம்ம விழா எடுக்கலை? உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.